Hi dear students, நம்ம இன்னைக்கு GNM நர்சிங் 25-26 வருஷனுக்காக எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுங்கிறத ஷார்ட் வீடியோவாக பார்ப்போம். முதல்ல இப்படி தான் பேஜ் காமிக்கும். இதில் கிளிக் ஹேர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளைடு ஃபார் என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் HSCன்னு கொடுத்துக்கோங்க. குவாலிஃபைடு இயர் 2025. அடுத்து உங்கள் எப்போ குவாலிஃபை ஆனீங்க, எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படிங்கிறது ஏற கொடுத்துக்கோங்க. எம்எஸ் ஐடி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு +2 பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. உங்களோட 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி கிடைக்கோ அதை கொடுத்துக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு HSC பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் OTP போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நேம் அண்ட் கார்டியன் நேமு, உங்களோட மதர் நேமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட்டு உங்களோட பிளட் குரூப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர், கேண்டிடேட் நேம், உங்கள் ஆதார் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ், இஷ்யூ டிஸ்ட்ரிக், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூ தாலுக்கு, இஷ்யூயிங் அத்தாரிட்டி, டெப்யூட்டி கலெக்டரா, நெக்ஸ்ட்டு ஜோனல் டெப்யூட்டி தாசில்தாரா அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் யார் இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த நம்பரையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் காமிக்கும். அதில் உங்களோட அட்ரஸ், வில்லேஜ், தாலுக் நேம், டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஸ்டேட், கண்ட்ரி, நெக்ஸ்ட்டு பின்கோடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்து, இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றேனா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஃபில் ஆகும். இல்லைனா வேறு அட்ரஸ்னால் நீங்கள் தனியாக ஃபில் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. பெர்மனண்ட் அட்ரஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதே மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த உங்களுக்கு எலிஜிபிலிட்டினா அதில் டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நீங்கள் 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் எஸ்னா எஸ் இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸு, இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் ஸ்கூல் டைப்பு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் கேட்டிருக்காங்க. உங்களோட ஸ்கூல் எந்த இயரில் அந்த கிளாஸை பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, ஃபுல்லி கவர்மெண்ட்டாக, இல்லைனா பார்ஷியலி கவர்மெண்ட் எய்டடாக, CBSE அப்படிங்கிற போர்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த எந்த டிஸ்ட்ரிக், அந்த ஸ்கூலோட டைப் என்னது அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். உங்களோட ஸ்கூல் கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, பார்ஷியலி எய்டடாக, ஃபுல்லி எய்டடாக அப்படிங்கிற ஃபுல் விவரத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸ்கூல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வரும். HSC குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் தமிழ்நாடா, CBSEயா அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் உங்களோட குரூப் கோடு, குவாலிஃபையிங் இயர், பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பரு, நீங்கள் எத்தனாவது அட்டெம்ப்டில் HSC +2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா இன்னொன்று கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் தான் உங்களோட அது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு HSC குரூப்பு என்ன குரூப் எடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அந்த GNM நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே குரூப் செலக்ட் பண்ணும்போது சயின்ஸாக, வொகேஷ்னலாக, அதர்ஸானு கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஜெனரல் சப்ஜெக்ட் என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மந்த், எந்த இயரில் பாஸ் ஆனீங்க, எந்த மந்தில் பாஸ் ஆனீங்க, உங்களோட மேக்ஸிமம் மார்க், உங்களோட அப்டேன் மார்க், இதை கவனமாக கொடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கோர்ஸுமே பேராமெடிக்கல் 9 டிகிரி கோர்சஸ், GNM அண்ட் DK ஆகட்டும், இதில் கரெக்டாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், மந்த், பாசிங் இயரும், மேக்ஸிமம் மார்க்கும், உங்களோட நீங்கள் அப்டேன் பண்ண அதாவது எடுத்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்டேன் பண்ண மார்க்கையும் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட இது பேசிஸில் தான் உங்களோட கட் ஆஃப் கால்குலேஷன் நடக்கும். அதனால் இது கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் 1, 2, 3, 4ன்னு காமிக்கும். எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது மதர் டங், மீடியம் ஆஃப் இன்ஸ்டியூஷன், நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்க, பேரண்ட் ஆக்குபேஷன் என்னது, ஆனுவல் இன்கம் என்னது, நெக்ஸ்ட்டு நேட்டிவ் எங்கது,
தமிழ்நாடு அதரா நெக்ஸ்ட்டு சிவிஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கூல் உங்களோட ஸ்கூலு ரூரலாக அர்பனாக கார்பரேஷனாக முனிசிபாலிட்டியாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னது அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனில் ஃபீஸ் கன்செஷன் வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, வேண்டாம்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனில் உங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர்ஸு பயனடைஞ்சிருக்காங்களா, ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீஜர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருப்பாங்க. அதாவது +2 மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய +1 மார்க் ஷீட்டு மேண்டிட்டரிலாம் ஸ்டார் போட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். அதன்படி பார்த்தோன்னா HSC மார்க் ஷீட் கம்பல்சரி அப்லோட் பண்ணியிருக்கணும். SSLC மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. PDF ஃபார்மேட் எல்லாமே 3 MBக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களோட டிசி, கேண்டிடேட் ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ணியிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா கோர்சஸுக்குமே பொதுவானது. பட் இந்த GNM நர்சிங்க்கு குரூப் மட்டும் செலக்ட் பண்ணுறது வேரியாகும். மற்றபடி எல்லாமே மற்ற கோர்சஸுக்கு ஃபார்மாலிட்டி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த குரூப் சயின்ஸாக ஒகேஷ்னல் அதர்ஸ் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாமே அந்த GNM நர்சிங்க்கும் மற்ற கோர்சஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் வேரியும் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு பே ஃபீஸ்னு காமிக்கும். உங்களோட ப்ரிவியூ காமிக்கும். ப்ரிவியூ பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் ஃபீஸ் பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. நம்ம அப்ளிகேஷன் எரர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எடிட் அப்ளிகேஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணலாம். அதனால் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக பார்த்து 1க்கு 2 தடவை பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு அதே மாதிரி எழுதி மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லையும் கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆல் ப்ராசஸ்லேயும் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது மேண்டிட்டரியாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.